நண்பர்களே, இந்த பொட்டைமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சிறப்பு இது அதிலே தண்ணி போடுறது சொல்லியிருப்பேன். இன்னும் ப்ரோ கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் காட்டுங்க ப்ரோன்ற மாரி சொல்லியிருப்பீங்க. அது பிஸ்குன்னு இழுத்தாலும் சரியா இது பண்ண முடியல ப்ரோ. கொஞ்சம் இதுவாக இருக்க மாரி சொல்லியிருந்தீங்க. அதனால் கை பழக்கமே இல்ல. இதுவரையும் பார்த்தீங்கன்னா, தண்ணி போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாரி சேவல் எடுத்துன்னு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுற வீடியோ தான் இது. இதில பார்த்தா தெரியும், இதுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதே மாரி சொல்லியிருந்த மாரி தான் யாருக்குன்னா எதாவது டவுட்டுனா கோழிக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். அது இல்லாமல் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். லென்த்தாக இருந்தால் வீடியோ போடுறேன், சின்னதாக இருந்தால் கமெண்ட்லேயே சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசு அதிகம் தான். வயசு அதிகம்னா ஒரு 1 1/4 இருக்கும். 1 1/4 ஒரு வருஷம் ஒரு 3 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பட்டா வந்து பட்டாவோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு மேலே தான் இருக்கும். 16 சைஸ் இல்லை 14 16 இருக்கும். இது வந்து அளந்து பார்க்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்டலாம் இருந்தால் சின்ன வயசுலேயே நல்லா சண்டை பார்த்து நல்லா உரித்து வச்சுருக்கோம். பட் ஆனால் நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கிறதால இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட முட்டை கொடுத்து அவர் பார்த்திங்கன்னா பொறிச்சு உருவாக்குனது. ஒரு டப்பிங் பார்த்தோம். எப்பயும் ஃபஸ்ட்டு டப்பிங் சில கோழி நார்மலாக போடும்ல, அந்த மாதிரி போடுது. ஒன்று சண்டையை டப்பிங் பார்க்க சண்டையை கூட்டும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் கூட்டுமா என்னன்னு தெரியல. ஆவரேஜான சண்டை தான் போட்டிருக்கு. இப்போது 2வதா ரொம்ப கோழி குழஞ்சி கொலன்னு ஆகிடுச்சு. கோழி கொஞ்சம் உடம்பேற்றி டைட் பண்ணி சண்டை விடலான்னு எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1 வாரம் தண்ணி போடணும். கிட்டத்தட்ட 1 வாரம் தண்ணி போடணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு டைமு. இந்த 1 வாரம் 7 நாள்னு வச்சுக்கோங்க. 7 நாளில் 2 டைமு நீச்சல் போட்டுடணும். அப்படி சேவலை பார்த்து தான் போடணும். இப்போது சேவல் ஓரளவுக்கு தான் இப்போ கொலன்னா ஒரு நீச்சல் போட்டால் போதும். ரொம்ப கொலன்னா 2 நீச்சல் போட்டு நல்ல தீனியாக நல்லா முட்டை பார்த்தீங்கன்னா வச்சு விட்டிங்கன்னா முட்டை பொட்டுக்கலைன்ற பிறகு மலாட்டை பிரித்தா போதுமான அளவுக்கு நல்லா இது ஏறும். இப்போது தம்பி வச்சு மாமன் பையன் வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி போடுறதா சொல்ல போகிறான், காமிக்க போகிறான். ஃபஸ்ட்லேருந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவலை எப்பவுமே இந்த மாதிரி பிடிச்சி லாக் பண்ணிக்கோங்க. சில சேவல் காமிக்காது ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம். அப்பயும் வேறு வழி இல்லை, எப்படியாவது கொஞ்சம் கை பழக்கம் பண்ண தான் சேவல் பார்த்திங்கன்னா உக்காரும். நல்லா ஃபஸ்ட்டு மூஞ்சி கை விட்ருங்க. சளி இருந்தாலும் அந்த மாதிரி நல்லா மூஞ்சி கை விட்டு நல்லா போட்டு தட்டி விட்ருங்க. தட்டி விட்டால் தான் பார்த்திங்கன்னா சளிலாம் பார்த்திங்கன்னா கிளியர் ஆகும். ஏன்னா சளியோட விட்டு சேவல் தோற்றுதெலாம் இருக்குது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோ சளிலாம் ஒரு விஷயமே இல்லை ப்ரோ, சளிலாம் இருந்தால் சும்மா கருன்னு கத்துவோம், அதெல்லாம் எந்த ஃபால்ட்டும் காட்டிக்காது காலத்தில் என்ன இல்லை. சளி ஓவராக இருந்தால் அந்த சளி தும்பிட்டு அதுக்கே தான் பார்க்குமே தவிர சேவல் நல்ல இடத்துல மிஸ் பண்ணுறோம் சண்டை அடிக்காமல். அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், அவ்வளோதான், நம்ம லாக் ஆகிடும். ஏன்னா இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போலாம் சேவல் நல்லா உடச்சி டப்பிங் பார்த்து உரிச்சு எடுத்துன்னு வராங்க. முன்னெல்லாம் ஏதோ போதும்னு டப்பிங் பார்க்குறாங்களா, சூப்பராக அடிக்குதா எடுத்துன்னு வந்து போட்டுருவானுங்க. நம்மளது நல்லா அடி காட்டலும் ஒரு கால் அடித்தாலும் அது வாங்கி வைக்காது. நல்லா அடிமே தவிர வாங்கி வைக்காது. நம்மளது நல்லா வாங்கி வச்சுட்டு ஒரு கால் அடித்தாலும் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடும். அந்த மாதிரி காலம்லாம் இருந்துக்குது. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. நல்லா உரிச்சு நல்லா இது பண்ணி தான் எடுத்துன்னு வராங்க. அதனால் ஜோடி செட் பண்ணுற விதமும் அதை பார்த்து தான் போடணும். எந்த ஒரு ஃபால்ட்லேயும் கோழி எடுத்துன்னு போய் விட்டுறக்கூடாது. விட்டு பார்த்தீங்கன்னா பந்தயம் கொடுத்து பேர் கெடுத்துக்கூடாது. பந்தயம் கொடுத்தாலும் அந்த மாதிரி நல்லா பண்ணி அந்த ஜஸ்ட் மிஸ்டில் கொடுத்தது நல்ல பேர் வாங்கி கொடுத்தது அந்த மாதிரி இருக்குமே தவிர பந்தயம் கொடுத்துட்டுலாம் அடிக்கடி கொடுத்துட்டுலாம் ஆடக்கூடாது. அதுக்குன்னு பந்தயமே கொடுக்காமலாம் இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய சோக்காளி, எவ்வளோ பெரிய ஆளுங்க, எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பந்தயம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு சேவல் குப்பையில் கிடக்கிற சேவல் எம்மாம் பெரிய ஜத சேவல் இருந்தாலும் அடிக்கிறதுக்கு சேவல் இருக்கும். சேவலை பொறுத்தவரை இதான் டாப்புன்னு சொல்ல முடியாது. அது அடிக்கிறதுக்கு ஒன்று இருந்துக்கினே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எதுவும் பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. நான் என்னை பொறுத்து கணிச்சு விட்றத சொல்கிறேன். இந்த சளி ஃபால்ட்டில், அப்புறம் இந்த கவுல் ஃபால்ட்டில், ஆணிக்கால் ஃபால்ட்டில் கூட லேசாக ஆணி இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பேண்டேஜ் ஒட்டி விட்டுக்கலாம். பட் ஆனால் இந்த சளியில் இந்த குர்ஜா டைமில் மோஸ்ட்லி விட்டுற போகிறீங்க. குர்ஜானா இந்த கைத்து இந்த வால் இந்த மாதிரி லேசாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த கைத்து குர்ஜாவில் விட்டுற போகிறீங்க. கைத்தில் ஏன்னா அந்த குர்ஜா முடியை பிடிச்சனா கோழி பார்த்தீங்கன்னா கத்திட்டு புழுங்கணுன்னா ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து விடுங்க. அவசரப்பட்டு விட்டுட்டு நிறைய பந்தயம் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பந்தயம் கொடுத்தீங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது சேவல் இந்த மாதிரி பண்ணணும் ப்ரோ, ஏதாவது ஃபால்ட்டுகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோ போட்டுக்கிறோம். இந்த சேவலுக்கு பார்த்தீங்கன்னா லேட் முள்ளு தான். கொஞ்சம்
கொஞ்சம் முள் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து நிக்குது. ஆனால் இது வந்து பட்டா தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டை மாரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று நின்னா நின்றும். அதோட இதை சொல்கிறேன், ஒன்று நின்னா நின்றும் இல்லை ஃபஸ்ட்லேயே ஓடிடும். அதான் பொட்டை மாரியோட இது. பொட்டை மாரி மனசு இல்லைன்னா சண்டை போடாது, ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிளம்பிடும். அப்படி மனசு சுத்தமாக இருந்தால் ரவை கூட ஓடாது. சேவல் ஆப்போசிட் சேவலை அடித்து போட்டுட்டு நவருமே தவிர நான் ஓட மாட்டேனான்ற மாதிரி நிற்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொட்டை மாரியை பக்காவாக தேர்ந்தெடுக்கலாம். பொட்டை மாரிங்க கிடைக்கிறது ரேரு. மற்றபடி இந்த ஏகோத்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். பொட்டை மாரி கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இதில் போய் ப்ரீடு பண்ணி எடுத்தாலும் வேறு வேறு தான் வருமே தவிர அதிகமாக பார்த்தீங்கன்னா பொட்டை மாரியில் வராது. பொட்டை மாரி கிடைச்சதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான். இன்னும் வயசானா லுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க.